அந்த ஜோக்கரை கூப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு வராதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? உனக்கு இது வேணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் முழுக்க உன் புருஷன் உன்கிட்ட பேசின வீடியோ தான் ஹாட் டாபிக். இந்த வீடியோவை மட்டும் பிரதீப் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் நீ அவன் கிட்ட போய் இன்வெஸ்டர் விஷயமா பேசவே முடியாது. இப்ப என்ன பண்றது தர்ஷினி? என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஒன்னும் பண்ண முடியாது. ஹரிஷ் வந்து பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்பவே. அது மட்டும்தான் வழி. ஹரிஷ் கிட்ட கால் பண்ணி சொன்னா அவன் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டான். அப்ப ஹரிஷ் கிட்ட போன்ல பேச வேணாம், நேர்ல போய் சொல்லலாம். அவன் எங்க போயிருக்கான்? காலேஜ் ரீயூனியன். வெயிட் பண்ண வேணாம், என் கார்லயே போயிடலாம். சந்தனாவும் தர்ஷினியும் உடனடியாக ஹரிஷ் இருக்கும் இடத்திற்கு கிளம்பினார். பழைய நண்பர்களை பார்க்கும் ஆசையோடு மீண்டும் பழைய ஹரிஷாக மாற வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு ஹோட்டலுக்கு வந்தான் ஹரிஷ். அப்போது ஒரு சொகுசு காரில் அவனுடைய பழைய நண்பன் நவீன் வந்து இறங்கினான். அவனை பார்த்ததும் அவனிடம் பேசுவதற்கு ஓடினான் ஹரிஷ். நில்றா. நவீன் நில்றா. உள்ளதான் வந்து நவீன் என்ன ஞாபகம் இருக்கா? ஹரிஷ்டா, ஹரிஷ். என்னடா? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.